வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசை பாட்காஸ்ட். நான் உங்கள் சரவணன். நாங்கள் இந்த ஸ்கூலுக்கெல்லாம் போய் நிறைய செஷன்ஸ் எடுப்போம். அப்போ குழந்தைங்க கிட்ட கேட்குற மொதல் கேள்வியே சுற்றுச்சூழல்னா என்னன்னு தான். ஏன், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது கூட இந்த கேள்வியை பல முறை என்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கப்படுற எல்லா நேரத்துலையும் இந்த கேள்விக்கான பதிலாக வர்றது என்னமோ பசுமையான புல்வெளி, செடி, கொடி, மரம், விலங்கு இதுதான். ஏன், இப்போவும் கூட ஒரு சுற்றுச்சூழல் தினத்தன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்கூல் கிளாஸ் ரூம்குள்ளே போக வாய்ப்பு இருந்தால் அங்கே குழந்தைங்களுடைய டிராயிங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே பச்சை பசேல்னு தான் இருக்கும். ஏன், ஒரு பொட்டல் காடு சுற்றுச்சூழலாக இருக்க முடியாதா? ஏன் எந்த குழந்தையும் ஒரு முள்ளு செடியை சுற்றுச்சூழலை பற்றி வரைய சொன்னால் வரைகிறதே இல்லை? மேன் இஸ் அ சோஷியல் அனிமல்னு படிக்கிற நம்ம குழந்தைங்க ஏன் சுற்றுச்சூழல்னா என்னங்கிற கேள்விக்கு பதில் சொல்லும் போது மனிதர்கள் அப்படிங்கிற பதிலை சொல்கிறதே இல்லை? கரப்பாம்பூச்சி, பல்லி, தவளை எல்லாமே நம்ம சுற்றுச்சூழலில் இருக்க உயிரினம் தானே. அதை ஏன் நம்ம யாருக்கும் பிடிக்கிறதே இல்லை? இப்படி பல கேள்விகள் சுற்றுச்சூழலுக்காக வேலை செஞ்ச இந்த 8-9 வருஷத்தில் எங்களுக்கு வந்திருக்கு. இந்த கேள்விக்கான பதில்களும் அந்த பதில்கள் எழுப்புகிற கேள்விகளும் தான் எங்கள் பயணம். பள்ளிக்கூடம் முடிக்கிற வரைக்கும் குளிர்ச்சியான, பசுமையான, அழகியலாக மட்டும் இருந்த சுற்றுச்சூழல் நாங்கள் விசைங்கிற அமைப்பு ஆரம்பித்த பிறகுதான் ரத்தமும் சதையுமான அரசியலாக புரிய ஆரம்பிச்சது. இந்த பயணத்தில் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்க அனுபவத்தை, அறிவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் தான் இந்த பாட்காஸ்ட். சுற்றுச்சூழல், சூழலியல் தாங்க இந்த பாட்காஸ்ட்டில் நாம் தொடர்ந்து பேச போகிறோம்.